தமிழரசு கட்சியை அமைக்கிறதுக்கு ஆசனங்கள் காணாமல் இருக்கிறாரு. சில சமயங்கள் நீங்கள் தமிழரசு கட்சிக்கு அதில் கொடுப்பீர்களா? புரிந்துணர்வின் அடிப்படையில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து ஆதரவு கொடுக்க தயார். தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்கள் வந்து எங்களோட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கள் இல்லாமல் வந்து முக்கியமான இடங்களில் வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத நிலைமை இருந்தது. எங்களுடைய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம் என்றது வித்தியாசம். இங்கே வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து தங்களுக்கு முன்னிலைப்படுத்தி தங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும் என்ற கோணத்தில் வந்து எவருமே வந்து வடகிழக்கில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து சபையிலும் வந்து எந்த ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்துகிற கட்சிக்கும் வந்து தனியாக வந்து ஆட்சியை உறுதிப்படுத்த இயலாது. ஆகவே ஒரு பரந்த புரிந்துணர்வுக்கு நாங்கள் வந்தே ஆகணும். அது ஒரு கொள்கையின் பாழ்பட்ட ஒரு புரிந்துணர்வாக அமைய வேண்டும். ஏன்னா அதுக்குத்தான் மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை சொல்லி தான் மேடையாக வந்து நாங்கள் மட்டும் இல்லை மற்ற கட்சியிலும் வந்து அந்த தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கணும்னு சொல்கிறது வந்து என்னத்துக்கு? தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து நிராகரிக்கப்படும். நீங்கள் அவருக்கு வாக்களித்தா எங்களுக்கு வாக்களித்தா மட்டும்தான் தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து வலியுறுத்ததாக அமையும். கடந்த தேர்தலில் வந்து ஒரு தவறான ஒரு படம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கா. அது நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி தான் எல்லா தரப்போலும் வாக்கு கேட்டேன். அதுதான் நானே, வேற ஒன்றுக்கும் இல்லை. இந்த சும்மா தனி கட்சிகளுக்கு மட்டும் ஆணை என்று இல்லை. அப்படி பார்த்தால் வந்து இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இவரும் ஆணை கொடுக்க இல்லை. 6 பெரும்பான்மை எந்த ஒரு இடத்திலும் இவருக்கும் இல்லை. அதனால சொல்கிறோம், அப்போ நாங்கள் கூட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆணையுடைய பெருமதியை சரியாக காரணம் நேற்று தினம் சந்திரசேகரன் அமைச்சர் அவர் கூறியிருந்தார், தமிழ் தரப்பு தங்களிடம் வந்து பேசினால் தாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறான்னு சொல்லி பேசியிருந்தார். அதாவது அவர் விழுந்தும் மீசையில் மண் படையில் என்ற கூட்டம் தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழரசு கட்சியிலோ நீங்கள் மாநகரம் வடபகுதியிலோ வடக்கு கிழக்கிலோ முக்கியமான ஒரு தளம், தமிழர்களுடைய தளம். இதில் சில சமயங்களில் தாங்கள் ஆதரவு அரசாங்கத்தை அமைக்க முயற்சித்தால் தமிழரசு கட்சி ஆதரவாக இருக்குமா? நீங்கள் சில அவைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய களமான சூழ்நிலை உருவாகும். தமிழரசு கட்சிக்கு அதாவது நாங்கள் தமிழரசு கட்சியை அமைக்கிறதுக்கு ஆசனங்கள் காணாமல் இருக்கிறாரு. சில சமயங்கள் நீங்கள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீர்களா? புரிந்துணர்வின் அடிப்படையில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து ஆதரவு கொடுக்க தயார். அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்த வேணும். போலியான ஒரு ஒரு கதிரைக்கான ஒரு விஷயமாக மட்டும் இதை பார்க்குறது என்றால், மக்கள் இவ்வளத்துக்கு இந்த 6 மாதத்துக்குள்ளே வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த ஆணையை சரிப்படுத்தி ஒரு மிக மகத்தான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கொடுத்ததுக்கு துரோகம் அளிக்கிறதாக இருக்கு. அதுக்கு ஒரு பெருமதி இருக்கணுமே. இன்றைக்கு வந்து முழு பேரும் வந்து வடகிழக்கில் வந்து ஒரு மகத்தான ஆணை தமிழ் தேசியத்துக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணுமே. அப்போ அதே அர்த்தமாக வந்து கொண்டு ஒரு புரிந்துணர்வை வந்து ஏற்படுத்துகிற இடத்துல வந்து எங்களோட பூர்ண பங்களிப்பு வந்து இருக்கும். அது கட்டாயம் நடக்கணும். இது என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் அந்த அடிப்படையில் தான் மக்கள்கிட்ட போடணும். அப்படி ஏற்படுத்தப்படாட்டி ஏற்பட வேணும். ஏன் வரக்கூடாது? என்ன பிரச்சனை? உங்களுக்கு மக்கள்கிட்ட நலன்தான் பிரச்சனைண்டா அது என்ன பிரச்சனை? எனக்கு வழங்கி உங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆணைக்கு நேர்மையாக நடந்து கொள்றதுதான் உங்களோட நோக்கமாண்டா. நீங்கள் வந்து ஒற்றையாட்சியை நிராகரிக்க தயாரண்டா, நீங்களும் சமஷ்டி தானண்டா, நீங்கள் சிங்கள பேரினவாதத்துக்கு உண்மையிலேயே எதிரண்டா, என்ன பிரச்சனை ஒன்று சேர்றதுக்கு? என்ன பிரச்சனை? ஒரு கொள்கையின் அடிப்படையில் வந்து எழுத்து மூலமான ஒரு புரிந்துணர்வானதுக்கு அப்படி வெராட்டிக்கு கூட இல்லைப்பாடு ஏன் அப்படி நாங்கள் அப்படி வராதுன்னு நினைப்பான். ஒரு எல்லாரும் அனுபவப்பட்ட வந்து ஒரு மக்கள் சரியா ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்திருக்கு தானே. அதுல இருந்து கொஞ்சம் பாடங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் அந்த புரிதலும் வராமல் இருக்க முடியாது. சுமந்திரன் அவர்கள் தெரிவிக்கிறார், நாங்கள் ஆரம்பத்தில் இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் சமஷ்டி கோரிக்கை தான் நாங்கள் தமிழரசு கட்சி வலியுறுத்தி வருகிறது. அதில் எங்கள் தமிழ் காங்கிரஸ் தான் இடையில குழப்பி அடிச்ச அந்த மாதிரி அவர் கடைசியான பிரச்சாரத்தை தெரிவிக்கிறது. இந்த நிலையில வந்து இப்படி 2 தரப்பும் மாறி மாறி இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவர் தானே சொல்றார். அவர் முதல் சொல்லணும் ஏன் வந்து பேச்சுவார்த்தை முறிச்சாண்டு, ஏன் பேச்சுவார்த்தை முறிச்சாண்டு அவர் தான் முதல் சொல்லணும் விளக்கத்தை. அதை முதல் விளங்கப்படுத்த சொல்லுங்க. மல்வெட்டிரி நகர சபையில் வந்து முன்னாள் போட்டு சிவாஜிலிங்கம் தெரிவு செய்யப்படுதுன்னா அவருக்கு அந்த போனஸ் ஆசனம் அங்கே கிடைக்கப்படாதால அந்த அது சிவாஜிலிங்கம் மன்னனுக்கு வந்து அது கொடுக்கணும். எங்களை பொறுத்தவரையில் வந்து அது நடக்கணும். அதுக்கு ஒரு அணுகுமுறை உண்டை நாங்கள் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தோடு வந்து நான் இந்த விஷயத்தை வந்து கதைச்சிருக்கின்றேன். அங்கே மட்டும் இல்லை,
எங்களை பொறுத்தவரையில் வந்து மற்ற இடங்கள்லேயும் வந்து எங்களுடைய முதன்மை வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதை தாண்டி பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து வேலை செய்தது உண்மையிலே தங்களுடைய வட்டாரங்களில் வந்து செய்த வேலைக்கு எங்களை பொறுத்தவரை வந்து போதாது. ஆனால் வேறு வேறு தரப்புகளில் வந்து வெளில பண்ணணுன்றதுக்காக வந்து வேலை செய்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் வந்து அந்த பின்னடைவுகள் நடந்திருக்கு. ஆகவே நாங்கள் அவர்கள் செய்த அந்த பங்களிப்பை நாங்கள் கடைசி வரைக்கும் நிராகரிக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒரு மக்களை அணிதிரட்டுறதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தில் வந்து சில நபர்கள் வந்து நபர்களுக்கு வந்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கும் கூட ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு அணியாக வந்து அதை கொண்டு போய் ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து சில இடங்களில் வந்து அவங்க செய்ய வேண்டிய அளவுக்கான வேலையை தங்களோட இடங்களில் வந்து செய்யாமலும் இருக்குது. அதை நாங்கள் பார்ப்போம். அவர் கட்டாயம் வந்தே ஆகும். அதை நான் உறுதிப்படுத்தலாம். அதுக்கு நாங்கள் எங்களுக்கு இடையில் வந்து பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவளிக்க முன்வந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எங்களுக்கு அவர்கள் தங்களுக்கு இடையில் வந்து பேசி எங்களுக்கு அறிவிக்கிறதாக வந்து சொன்னது. இது வரைக்கும் அது அறிவிக்க இல்லை. சிலருடைய அவங்க கூட்டு தானே, நாங்களும் வந்து ஒரு கூட்டு தானே. அப்போ நாங்களும் எங்களுக்கு இடையிலேயும் வந்து பல கருத்துகள் இருக்கலாம். ஆகவே சில நேரம் எடுக்கிறதாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் வந்து அவர்கள் அதை தாங்கள் எடுக்கிற முடிவை வந்து நியாயப்படுத்தக்கூடியதாக இருந்தால் வந்து அவர்களுக்கு அது சிறந்ததாக இருக்கும். எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஆட்சி இல்லை, இது ஆட்சி அமைக்கிற விஷயம் இல்லை. நான் நினைக்கிறேன் நாங்களோட நேர்மையாக வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வந்து விஷயங்கள் நடக்கணும்னு தான் எங்களுடைய நோக்கம். நான் திரும்பவும் சொல்கிறேன், பாராளுமன்றத்திலேயும் இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து நாங்கள் ஒரு புரிந்துரைக்க போகாமல் வந்து நாங்கள் அறுதி பெரும்பான்மை உறுதிப்படுத்த இயலாது. சரி, பாராளுமன்றத்திலேயும் அறுதி பெரும்பான்மை தமிழ் தேசியத்துக்கு உறுதிப்படுத்த இயலாது. இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் வந்து அந்த அறுதி பெரும்பான்மையை வந்து உறுதிப்படுத்த முடியாது. அது மக்களுடைய தீர்ப்பு. அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள் இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு புரிந்துணர்வு பெற வேணும்னு தான் விரும்புகிறாங்க. சரியானே? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் ஒருத்தர் வந்து வெட்டி ஓடி வந்து போகிறது வந்து பொருத்தம் இல்லை. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அந்த அடிப்படையில் எந்த ஒரு இடத்துல வந்து வேலை செய்ததும் கிடையாது. தமிழ் தேசிய பேரவையோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ வந்து இதுக்கு முதல் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து அப்படி வேலை செய்ததும் கிடையாது. ஆகவே நாங்கள் அதில் நேர்மையாக இருக்கிறோம். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அந்த கேள்வியில் கேட்க தேவையில்லை. மற்றவர்களுக்கு சிலருடைய வந்து அப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்தால் தமிழ் தேசியம் என்று சொல்லி போட்டு போன தேர்தலில் வந்து இபிடிபி அப்படி பிறரோட ஆணையை பெற்ற தமிழ் தேசியத்தோடு சேர்ந்து ஒரு புரிந்துரைக்க வாரத்துக்கு ஒரு முயற்சியும் எடுக்கப்பட இல்லை. அது நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்ட பிரயோசனம் இல்லை. அந்த இபிடிபியோட கட்டிப்பிடிச்சு இருந்தவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் இந்த கேள்வி. தமிழ் தேசிய பேரவையினுடைய அடுத்த கட்ட நான் இப்போ தான் சொல்லி விடுங்க. கட்சி இன்னும் ஒரு 2 மணி நேரம் அதை கதைக்கிறேன். கட்சி ரீதியாக 15 தலைவர்களால் நியமிக்கிற மாதிரி ஏற்பாடு இருந்தது. தமிழ் தேசிய பேரவை இல்லை, நாங்கள் அது சம்பந்தமாக வந்து நாங்கள் எங்களுக்கு இடையில் கதைச்சி பேசி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நிபந்தனை இல்லாத ஆதரவு. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து எங்களோட வந்து கதைச்ச இடத்துல வந்து உண்மையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய உறுப்புரிமையை வந்து தங்களுடைய உறுப்பினர்களுக்கு வழங்க சொல்லியும் கேட்டேன். அவ்வளோதான் சொல்கிறேன். ஆகவே எங்களுடைய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரமானது வித்தியாசம். இங்கே வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து தங்களுக்கு முன்னிலைப்படுத்தி தங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும்ன்ற கோணத்தில் வந்து எவருமே வந்து கழிச்சே கிடையாது. நான் பொறுப்போடு தான் சொல்கிறேன். நாங்களும் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து இந்த நீங்கள் தமிழ் தேசிய பேரவையை பற்றி கதைக்கிறீங்க, இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பற்றி கதைச்சாலும் வந்து அகிலங்கைக்கு தமிழ் காங்கிரஸில் சின்னத்தில் போட்டி போட்டாலும் வந்து எந்த ஒரு இடத்துலையும் இந்த காங்கிரஸை முன்னிலைப்படுத்த இல்லை. தேர்தலுக்காக மட்டும்தான் அந்த சின்னத்தை பயன்படுத்துகிறேன். எங்களுக்கு வந்து இந்த கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எங்கள்கிட்ட இருக்கவே ஒரு நாள். சரிண்ணா, இந்த எங்கட அமைப்புக்குள்ளே வந்து பதிவு செய்யணும், முன்னணியை பதிவு செய்யணும்னு கூட கோரிக்கை எங்கட அமைப்புக்குள்ளே கிடையாது. அது வெளியில இருந்து தான் சொல்லுவேன். அமைப்புக்குள்ளே அந்த தேவை எதுவுமே இல்லை. என்னடா எங்களுக்கு நாங்கள் அந்த போட்டித்தன்மை எங்களோட அமைப்புக்குள்ளே கிடையாது. அவை சிலருடைய வந்து அந்த சரியாதே கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக ஒரு சிலர் வந்து சிலருடைய வந்து இந்த இதில் வந்து ஏற்படுத்த பார்க்கலாம்.
ஆனால் தமிழ் தேசிய பேரவையிலேயும் அது இல்லை.